இதுக்கப்புறம் என்னன்னா டைப் 7. இதுல எப்பெல்லாம் கொஸ்டின் இருக்குன்னா மென் அண்ட் உமன் ஆர் மென் அண்ட் வந்து என்னன்னா பாய் இந்த மாதிரி வந்துன்னா மிக்ஸ்டா கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு 10 மென் சேர்ந்து அதே மாதிரி வந்து ஒரு 12 உமன் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க. அப்ப 5 மென் வந்து 5 உமன் சேர்ந்து வேலை பார்க்க எவ்வளவு நாள் பார்ப்பாங்க? இந்த மாதிரி பேட்டர்ன் கொஸ்டினா கேட்பாங்கல்ல. அது எல்லாமே வந்து இந்த டைப் 7ல பார்க்கலாம். இதுல முதல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாருங்களேன். 12 men and 16 boys can do a piece of work in 5 days, while 13 men and 24 boys can do it in 4 days. In how many days can 29 men and 22 boys can complete the work? தமிழ்ல பாருங்களேன். 12 ஆண்களும் 16 சிறுவர்களும் ஒரு வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பார்கள். அதே நேரத்தில் 13 ஆண்களும் 24 சிறுவர்களும் 4 நாட்களில் வந்து செய்து முடிப்பார்கள். எந்த செய்து முடிப்பார்கள்? இந்த ஃபர்ஸ்ட் டீமான வந்து 12 பேரும் 16 பேர் வந்து வேலை பார்க்கறான்னு பார்த்தியா, அதே வேலையை தான் வந்து 13 பேரும் 24 பேரும் எத்தனை நாள பார்க்கறாங்களாம்? 4 நாள பார்க்கறாங்களாம். நம்ம கேள்வி 29 ஆண்கள் அண்ட் வந்து 22 சிறுவர்கள் இவங்க 2 பேரும் சேரும் போதும் எத்தனை நாட்கள்ல வந்து அந்த வேலையை செய்து முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. இது என்ன பேட்டர்னா, இந்த நார்மலா வந்து ஏ வந்து ஒரு வேலை பார்ப்பாங்க, பி வந்து ஒரு வேலை பார்ப்பாங்க. இப்ப ஏ அண்ட் பி வந்து சேர்ந்து பார்க்கும்போது வேலை பார்ப்பாங்களா, அதே பேட்டர்ன் தான். பட் என்னன்னா இந்த இடத்துல குரூப்பா கொடுத்துருக்காங்க. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது கொஞ்சம் வந்து லென்த்தியா இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் சொல்லிட்டு இதை வந்து எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. இதை சால்வ் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் பேட்டர்ன் தான் இருக்கு. அதை மட்டும் நம்ம வந்து கரெக்டா கிளாரிட்டா லேர்ன் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கேட்கும்போது ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதை ஆன்சர் பண்றதுக்கு முதல்ல வந்து இங்க 12 பேர் 16 பேர் சேர்ந்து வந்து 5 நாள் வேலை பார்க்கறாங்களே, நான் டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிச்சிருவோம். அதாவது இந்த முதல் செட்டுக்கு வந்து டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்க நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி. ஸோ எஃபிஷியன்சி இன்ட்டு என்ன வரும்னா டைம் அப்படின்னு வரும். இந்த ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இந்த ஃபார்முலாவை வச்சு தான் வந்து இந்த டைப் ஃபுல்லாவே நம்ம சால்வ் பண்ண போறோம். டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம். அதாவது இப்போ நம்ம டோட்டல் ஒர்க் வந்து வேணும். ஏதோ வந்து யாரோ பாக்குறாங்க, எத்தனை நாள் பாக்குறான்னு தெரியாது. அவங்களோட டோட்டல் ஒர்க் நம்ம கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? முதல் எத்தனை பேர் பாக்குறாங்க கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல 16 மென் அண்ட் 16 பாய்ஸாம். சாரி 12 மென் அண்ட் 16 பாய்ஸ். ஸோ 12 மென் 16 பாய்ஸ் 16 பாய்ஸ். இது இன்ட்டு டைம். டைம் என்ன? எத்தனை நாள் பாக்குறாங்க? 5 நாள் பாக்குறாங்க. அப்ப இன்ட்டு நான் 5 அப்படின்னு பாத்துட்டேன். இப்போ என்ன இந்த டோட்டல் ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் டீம்னால நான் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்து செகண்ட் டீம் டோட்டல் ஒர்க் வந்து 2 கண்டுபிடிப்போம். அவங்க எத்தனை பேர்னா 13 பேர் வந்து அந்த 24 பேர். அப்ப என்ன 13 மென்னு பிளஸ் வந்து 24 பாய்ஸ். அவங்க எத்தனை நாள் பாக்குறாங்களா? 4 நாள்ல பாத்துறாங்களாம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டீம் பாக்குற வந்து அந்த டோட்டல் ஒர்க் பாத்தீங்கன்னா அதுவும் செகண்ட் டீம் பாக்குற வந்து டோட்டல் ஒர்க் ரெண்டுமே சேம் தான். இது எப்படின்னா அந்த எல்சிஎம்ல வந்துன்னா அதாவது தானாவத்தல் போட்டு ஏபி ரெண்டுக்கு எல்சிஎம் போட்டு ஒரு இது காமன் எடுக்கும் பாத்தீங்கன்னா அதே தான் இதுவும். அந்த டோட்டல் ஒர்க் ஏக்கும் சரி பிக்கு சரி ரெண்டுக்குமே காமன் தானே. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த டோட்டல் ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் டீமுக்கும் செகண்ட் டீம் காமன். அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா நான் டோட்டல் ஒர்க் வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் டீமான டோட்டல் ஒர்க்கையும் செகண்ட் டீமான டோட்டல் ஒர்க்கை நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே வந்து சேம்னால. இப்போ ஃபர்ஸ்ட் டீமான 12 மென்னு பிளஸ் வந்து 16 பாய்ஸ் இன்ட்டு என்னன்னா 5 இருக்கு. ஈக்குவலன்ட் வந்து 13 மென்னு பிளஸ் 24 பாய்ஸ் இன்ட்டு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. இப்போ என்ன உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 12 இன்ட்டு 5 12 இந்த 5 போட்டா 60 மென்னும். இங்க வந்து என்ன அதாவது மென்னு எல்லாம் ஒரு சைடு பாய்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போறதுக்காக 4 இன்ட்டு 13 வந்து நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 13 இன்ட்டு 4 போட்டா 52. அப்ப இந்த சைடு வரும்போது மைனஸ் 52 மென் அப்படின்னு வரும். ஈக்குவலன்ட் 24 இன்ட்டு 4 போட்டோம்னா என்ன 24 4ஆல போட்டோம்னா 96 வரும். அப்ப 96 பாய்ஸ் இருக்கும். இங்க 16 இன்ட்டு 5 ஸோ 16 நம்ம 5ஆல போட்டா 80 வரும். மைனஸ் போட்டு 80 பாய்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்ப 60ல 52 கழிச்சோம்னா 8 மென் அப்படின்னு வரும். இங்கிட்டு 96ல இருந்து 80 கழிச்சோம்னா 16 வந்துன்னா பாய்ஸ்ன்னு வரும். இப்ப மென் பை வந்து பாய்ஸா வேணும் அப்படின்னா 16/8 இருக்கும். 1 8 2 16. அப்ப என்ன மீனா 2:1 ரேஷியோல இருக்கும். இது என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது மென் அண்ட் வந்து பாய்ஸ் இவங்களோட வந்து 1 டே எஃபிஷியன்சி. ஸோ 1 டே வந்து எவ்வளவு வேலை பார்க்க முடியும்னா மென் வந்துன்னா 2 ஒர்க் பார்ப்பாங்க. அதே இது வந்துன்னா பாய் வந்து ஒரு ஒர்க் பார்ப்பாங்க. இதுதான் அந்த இடத்துல மீனிங். இப்போ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா டோட்டல் ஒர்க் வந்து கண்டுபிடிக்கணும். இதுல ரெண்டுல இதுல வேணா போலாம். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான் வரப்போகுது. அப்ப டோட்டல் ஒர்க் என்ன நான் 1ல போறேன். 12 மென் அதாவது ஒரு மென்னு வந்து ஒரு நாளைக்கு 2 வேலை பார்ப்பாங்க. அதான் நம்ம வந்து 2 ஒர்க் அப்படின்னு எடுத்தோம். அப்ப என்னன்னா 12 மென் வந்து எவ்வளவு வேலை பார்ப்பாங்க? அப்ப நான் 2ஆல போடுவேன்ல. அதாவது ஒரு மென் 2 ஒர்க் போட்டான் 12 மென் வந்து 2 ஒர்க் போன்றதுக்கு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பிளஸ் 16 பாய்ஸ். பாய்ஸ் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப 16 பேர் சேரும்போது அந்த ஒரு ஒர்க் அப்படின்னு வரும். இன்ட்டு என்ன 5 நாள் பாக்குறாங்களா? அப்ப இன்ட்டு நான் 5 போறேன். 12 வந்து 2 போட்டா 24. 16 இன்ட்டு என்ன இருக்குன்னா 5 இருக்கு. நம்மளுக்கு என்னதான் வரும்? 24 16 நம்ம கூட்டினோம்னா 40. 40 இன்ட்டு 5 4 5 20. அப்ப 200. இப்ப டோட்டல் ஒர்க் என்ன
மொத்த டோட்டல் ஒர்க் வந்து 200 ஒர்க். இப்ப எதுக்கு நான் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு கேள்வி வந்து 29 மென்னும் 22 பாய்ஸ் வந்து முடிக்கிறதுக்கு என்ன முடிக்கிறதுக்கு அந்த 200 ஒர்க்க முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தான் கேட்டிருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க கேட்ட கேள்வி எழுதிக்கிறேன். 29 வந்து மென்னும் பிளஸ் வந்து எத்தனை பாய்ஸ் 22 பாய்ஸ். அப்ப 22 பாய்ஸும் இவங்க வந்து என்னன்னா சேர்ந்து எத்தனை நாளில 200 ஒர்க்கை வந்து முடிப்பாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப என்ன மீனிங்னா டோட்டல் ஒர்க் அதாவது ஃபார்முலா தான். டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு என்ன, எஃபிஷியன்சி இன்டு டைம். டோட்டல் ஒர்க் எவ்வளோ 200 ஒர்க்கு. எஃபிஷியன்சி மீன்ஸ் என்ன, எத்தனை பேர் 29 மென்னும் பிளஸ் வந்து 22 பாய்ஸ். டைம் தான் நம்மளுக்கு தேவை. அப்ப டைம் இருக்கட்டும். இப்போ எனக்கு டைம் தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், இந்த 200 இருக்கட்டும் கீழே டிவைட் பை வந்து 29 மென் மீன்ஸ் என்ன, ஒரு நாளைக்கு மென் வந்து 2 ஒர்க் பார்ப்பாங்க, இதே கண்டுபிடிச்சோம். அப்ப நான் 2 ஆளா வந்து போட்டுக்கிறேன். பிளஸ் 22 பாய்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தான் பார்ப்பாங்க, அதனால 1 போடுறேன். அப்ப நான் 200 டிவைடட் பை அதாவது 200 டிவைட் பை 29 2 ஆளா போட்டோம்னா 58 பிளஸ் வந்து 22. இப்ப 200 என்ன இருக்கும் கீழே வந்து 58 பிளஸ் 22 80 அப்படின்னு வரும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ பெறும். இதை 8ஆல அடிச்சோம்னா 1 8 8 ஈரெட்டா 16 மிச்சம் 4 இருக்கும். அப்போ ஒரு புள்ளி வச்சு 40 வரும். என்னஞ்ச 40. அப்ப 2.5 டேல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேலையை முடிப்பாங்க. ஆன்சர் எங்க இருக்குன்னா கீழே இருக்கு. ஆக்சுவலி இந்த கொஸ்டினை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு வந்து மறுபடியும் சொல்லிடுறேன். நார்மலா இந்த மாதிரி பேட்டர்ன் ஆஃப் த கொஸ்டின் கேட்டாவே முதல்ல நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் ஒர்க் ஈக்குவல்னு சொல்லி எடுக்கணும். டோட்டல் ஒர்க் ஈக்குவல்னு பாக்குறது எதுக்காக, மென் அண்ட் பாய்ஸோட அவங்க ஒன் டே எவ்வளவு வேலை பார்ப்பாங்க அதை கண்டுபிடிக்கிறது. அந்த ஒன் டேவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். எப்படி நம்ம வந்து இந்த டானாவத்துல அதாவது எல்சிஎம்ல வந்து நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிப்போம், அதுல ஒன் டே கண்டுபிடிக்கல. அதே மாதிரி என்ன பண்றோம், இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி பேட்டர்ல கண்டுபிடிக்கணும். முதல்ல வந்து அந்த ஒன் டே வந்து எவ்வளவு எஃபிஷியன்சி, அவங்க ஒன் டேல எவ்வளவு வேலை பார்ப்பாங்க அதை கண்டுபிடிச்சு அதை வச்சு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சு அதை வச்சு என்ன பண்ணணும், கொடுத்த இதுல நம்ம வந்து கரெக்டா சப்ஸ்டிட் பண்ணணும், நம்மளோட ஃபைனல் ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சலாம். இந்த கொஸ்டின் நம்ம லென்த்தியா சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். நான் செகண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் சிம்பிளா வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுல என்னன்னா, if 6 men and 8 boys can do a piece of work in 10 days, while 26 men and 48 boys can do a same work in 2 days, then what is the time taken by 15 men and 20 boys to complete the same type of work? உங்க 3 பேரும் பாக்குற ஒர்க் வந்து சேம் தான், ஆனா ஒவ்வொரு டீமும் பாக்குறதுக்கான வந்து டைம் மட்டும் தான் வேரி ஆகுது. அப்ப என்ன டோட்டல் ஒர்க் வந்து 3 பேருக்கு ஈக்குவல் நம்ம எடுத்துக்கலாம். அதனாலதான் என்ன ஃபர்ஸ்ட் 2 டீம் கொடுத்தனால இந்த 2 டீமுக்கான டோட்டல் ஒர்க் நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டல் ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் டீமும் டோட்டல் ஒர்க் வந்து செகண்ட் டீம் ரெண்டுமே ஈக்குவல். ஃபர்ஸ்ட் டீம் எவ்வளோ 6 மென்னு, அதே மாதிரி வந்து 8 பாய்ஸ் 2 பேரும் சேர்ந்ததான் வந்து என்னன்னா வேலை பார்க்குறாங்க. எத்தனை நாளம் 10 நாள். ஈக்குவலன்ட் வந்து ரெண்டாவது டீம் வந்து 26 மென்னு பிளஸ் வந்து 46 பாய்ஸ், இவங்க வேலை பார்க்குறாங்க 2 நாள் வந்து பார்க்குறாங்க. என்ன பண்ணணும், மென்னெல்லாம் ஒரு சைடு பாய்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வரலாம். 60 மென் அப்படின்னு வரும். 26 இன்டு 2 போட்டோம் அப்படின்னா 52 மைனஸ் வந்து 52 மென்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவலன்ட் வந்து இங்க 4 பாய்ஸ் சார் 4 கிடையாது 48ல கொஸ்டின்லயே 48 தான் கொடுத்துருக்காங்க சார், 4 கிடையாது 48. இப்ப 48 இன்டு 2 போட்டோம்னு வச்சுக்கேன் 96 பாய்ஸ் வரும். இங்க 8 இன்ட்டு வந்துன்னா 10 போட்டா 80. அப்ப 80 வந்து பாய்ஸ் மைனஸ்ல வரும். அப்ப இங்க 8 மென் வரும், இங்க வந்துன்னா 16 பாய்ஸ் அப்படின்னு வரும். மென் பை பாய்ஸ்ன்னு எடுக்கும்போது 16/8 அதே தான். 4 8 8 2 16. அப்போ 2:1. அப்போ என்ன மீனிங், மென்னோட அதாவது மென்னோட எஃபிஷியன்சி ஒரு நாளைக்கு வந்து இந்த இடத்துல எழுதுறேன். ஸோ மென் வந்துடும், மென் ஒன் டேல வந்துடும் 2 வேலை வந்துனா 2 ஒர்க்கு பார்த்தாருன்னா, அந்த பையன் பாய்ஸ் வந்து ஒன் டேல எவ்வளவு வேலை பார்ப்பானா ஒரு ஒர்க்கு தான் பார்ப்பாரு. இதுதான் நம்ம என்னன்னா ஈக்குவலன்ட் பண்ணி வந்து கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சா நம்ம டோட்டல் ஒர்க் கண்டுபிடிப்பா எய்தர் வந்து இதுல போடலாம் ஆர் எல்ஸ் வந்து இதுல கூட போடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுல நான் வந்து போட்டுக்கிறேன் டோட்டல் ஒர்க் வந்து. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து நம்ம வேணும் அப்படின்னு என்ன 6 மென் இருக்கு பிளஸ் வந்து 8 பாய்ஸ் இன்ட்டு வந்து 10 இருக்கு. அப்ப 6 இன்ட்டு மென் ஒரு நாள் 2 ஒர்க்கு, அப்ப 2 ஆள போடுவேன். பிளஸ் 8 இன்ட்டு பசங்க பாய் வந்து ஒரு ஒர்க்கு, அப்போ 1 இன்ட்டு 10ன்னு வரும். இப்போ என்ன 6 12 பிளஸ் 8 இன்ட்டு 10 இருக்கு. இப்போ எவ்வளோ வரும் 20 இன்ட்டு 10. அப்போ இவ்வளோ டோட்டல் ஒர்க் வந்து 200 ஒர்க்கு தான் வந்து டோட்டல் ஒர்க்கு. இது நம்ம இந்த சைடு போட்டாலுமே என்னன்னா அதே 200 ஒர்க் தான் வரும். அதனாலதான் நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்னா டோட்டல் ஒர்க் ரெண்டுக்குமே வந்து சமன் சொல்லிட்டு நம்ம ஈக்குவலண்டா எடுத்தோம். சரி, இப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சுன்னா என்னன்னா கேள்வி வாங்கலாம். நம்மளுக்கு என்ன கேட்டுருக்காங்க, 15 மென்னும் 20 பாய்ஸும் வந்துடும் அதே டைப் ஆஃப் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் கேட்கறாங்க. அப்ப என்ன அதே டோட்டல் ஒர்க் தான். ஈக்குவலண்ட் என்ன வரும் 15 மென்னு பிளஸ் வந்து 20 பாய்ஸ் எத்தனை நாள் வேலை முடிப்பாங்க அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். டோட்டல் ஒர்க் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் 200. அப்ப என்ன அதே 200 இங்க நான் போடுவேன். ஈக்குவலண்ட் 15 ஒரு நாளைக்கு மென் வந்து எவ்வளவு பார்ப்பாங்க கண்டுபிடிச்சிருக்கேன் 2. அப்ப 2 பிளஸ் வந்து 20 பசங்க வந்து 1 இன்ட்டு என்ன வரும் எக்ஸ்னு வரும்.
ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸ் தான் தேவை அப்படின்னா இப்போ 200 இருக்கட்டும், இங்கே 15 2 30ன்னு வரும், இங்கே 20 20 30 + 20 50, அப்போ 50 வந்து கீழே வரும். ஈக்குவலண்ட் என்னன்னா எக்ஸ்ன்னு இருக்கும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ வரும், 1 5 5 4 5 20, அப்போ எக்ஸ் மீன்ஸ் வந்து 4. இப்போ 4 நாளில் என்ன முடிச்சுவாங்கன்னா வேலையை முடிச்சுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ 4 நாட்கள். நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டினே சால்வ் பண்ணல, அதே தான் இங்கேயும் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்காங்க, டோட்டல் ஒர்க் வந்து ஈக்குவலண்டா எடுத்திருக்கேன். அதன் மூலம் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா எஃபிஷியன்சி, மென்னுக்கும் பாய்க்கும் எவ்வளவு எஃபிஷியன்சி அதை கண்டுபிடிச்சு அந்த எஃபிஷியன்ஸை நான் 1 டேன்னு வச்சுக்கிறேன். மென்னோட 1 டே, அதே மாதிரி வந்து பாயோட 1 டே, அதை வச்சு என்ன பண்ணிக்கணும், டோட்டல் ஒர்க் வந்து மொத்த டோட்டல் ஒர்க் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சேன். அந்த டோட்டல் ஒர்க்கை வச்சு கேட்ட கேள்வியோட எத்தனை நாளா முடிக்க முடியுமோ அதை கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கலாம், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின் பார்த்தா 20 women and 15 men together can complete a work in 6 days. It takes 150 days for a single woman to complete the same work. In how many days can a single man complete the work? இதுல என்ன, அதே தான், 20 பெண்களும் 15 ஆண்களும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களை முடிக்கிறாங்களாம். அதே வேலையை, அதாவது இவங்க எத்தனை பேர் பண்ணாங்களோ அதே வேலையை வந்து ஒரு பெண் மட்டுமே வந்து வேலையை முடிக்க 150 நாட்கள் எடுக்குதான். அப்ப ஒரு ஆண் வந்துன்னா எத்தனை நாட்களை வந்து இந்த வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன, இந்த ஃபர்ஸ்ட் டீம் அந்த 20 பெண்கள் பிளஸ் வந்துன்னா 15 ஆண்கள், இது வந்து ஃபர்ஸ்ட் டீம், அவங்களோட டோட்டல் ஒர்க்கும். செகண்ட் டீம் அவன் வந்து ஒரே ஒரு பண்ணு 150 நாள் முடிக்கிறாங்களே, அதுவும் ஈக்குவலன். அப்ப என்ன, டோட்டல் ஒர்க்கு வந்து நான் ஈக்குவலன் எடுப்பேன். ஸோ டோட்டல் ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் டீமு செகண்ட் டீம். ஸோ ஃபர்ஸ்ட் டீம் வந்து 20 உமன், அதே மாதிரி வந்து 15 வந்து மென்னு. இவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள பாக்குறாங்க, 6 நாள பாக்குறாங்க. ஈக்குவலன்ட் வந்து ஒரே ஒரு உமன் தான். ஒரே ஒரு உமன் எத்தனை நாள பாக்குறாங்களாம், 150 நாள பாக்குறாங்களாம். இப்ப நம்ம உள்ள வந்துன்னா மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது 120 உமன் அப்படின்னு வரும். அதே மாதிரி என்ன பிளஸ் போட்டும் 15 × 6 போட்டுனா 90 மென்னு வரும். ஈக்குவலன்ட் என்ன 150 வந்து உமன் இருக்கும். உமன்ல ஒரு சைடு கொண்டு வரலாம். அதனால 90 மென் அப்படியே இருக்கட்டும். இந்த சைடு 150 உமன் மைனஸ் வந்து 120 வந்துடும் உமன். இப்போ எவ்வளவு வரும், வெறும் 30 வந்துடும் உமன் வரும். உங்ககிட்ட 90 வந்து மென் இருக்கு. நம்மளுக்கு தேவை என்னன்னா மென் உமனோட ரேஷியோ தான் எடுக்கணும். அப்ப மென் பை வந்து உமன் ரேஷியோ எடுக்கிறேன். அப்ப என்ன ஆகும், 30 பை வந்து 19 வரும். இந்த இதுக்கு அடியரும் 1 3 3 3 9. அப்ப என்ன ரேஷியோல இருக்கும், 1:3. இப்போ இது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா 1 டேல, ஸோ 1 டே எஃபிஷியன்சி, மென் வந்து எவ்வளவு ஒர்க் பார்ப்பாங்கன்னா ஒரு ஒர்க் தான் பார்ப்பாங்க. ஆனா உமன் பார்த்தோன்னா 1 டேல வந்துடும், உமன் 1 டேல எவ்வளவு வேலை பார்ப்பாங்கன்னா 3 வேலை பார்ப்பாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து அந்த 1 டே இதை வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிப்போம். இப்போ இதுல ஏதாவது இதுலயும் போடலாம், ஆறு வந்து இதான் போடலாம், சிம்பிளா இதுலயே போட்டலாம். அதாவது டோட்டல் ஒர்க் வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 உமன் இன்ட்டு 50, அதாவது ஒரு உமன் வந்துன்னா எத்தனை நாள் வேலை பார்ப்பாங்களாம், 3 வேலை வந்து பார்ப்பாங்க. அப்ப என்ன 3 ஒர்க் இன்ட்டு 150. 150 நம்ம 3ஆல போட்டோம்னா 450 வரும். அப்ப டோட்டல் ஒர்க் என்ன 450 ஒர்க் தான் வந்துடும் அதோட டோட்டல் ஒர்க்கு. நம்மளுக்கு கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆண் வந்துன்னா எத்தனை நாள்ல வந்து வேலையை முடிப்பான்னு கேட்கறாங்க. இப்போ ஒரு ஆண் வந்து என்னன்னா ஒரு மென்னோட எஃபிஷியன்சி எவ்வளவுனா ஒரு ஒர்க் தான் முடியும். அதாவது 1 டேல ஒரு மென்னு வந்து என்னன்னா எவ்வளவு பார்ப்பாங்க, ஒரு ஒர்க்கு தான் பாக்குறாங்கன்னா மொத்த ஒர்க்கு 450 ஒர்க்கு. அப்ப எவ்வளவு நாள் வரும், கண்டிப்பா 450 நாள் இருந்தா மட்டும்தான் அவரால் முடிக்க முடியும். அப்ப ஆன்சர் என்ன 450 டேஸ். ஆன்சர் எங்க இருக்குன்னா ஏல இருக்கு. அதே தான் சேம் பேட்டர்ன் தான் இதுவும் வந்து நம்ம பெருசா சேஞ்ச் பண்ணல. அடுத்து போயிடலாம். ஃபோர்த் கொஸ்டின், இஃப் 1 men or 2 women or 3 boys can finish a work in 121 days, then how many days will 1 man, 1 woman and 1 boy together take to finish the same work? அதாவது ஒரு ஆண் அல்லது 2 பெண்கள் அல்லது 3 சிறுவர்கள் ஒரு வேலையை 121 நாட்களில் முடிக்க முடிந்தால், என்ன மீனிங், ஒரே ஒரு ஆண் வந்து 121 நாள்ல வந்துனா வேலை பார்த்தா அந்த வேலையை முடிக்கிறாங்களாம். 6 இல்ல அப்படின்னா 2 பெண்கள் வந்து 121 நாள் வேலை பார்த்தா ஒரு வேலையை முடிக்கிறாங்களா, அப்படி இல்லையா 3 சிறுவர்கள் சேர்ந்து வந்து 121 நாள் வேலை பார்த்தா அந்த வேலையை முடிக்கிறாங்களா, இப்படி தனித்தனியா பார்க்கறதா சொல்லிட்டு இப்போ ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் ஒரு சிறுவன் 3 பேரும் சேர்ந்து வந்து வேலையை பார்க்கும்போது அந்த வேலையை எத்தனை நாட்கள் வந்து முடிப்பாங்க அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், டோட்டல் ஒர்க் ஈக்குவல் பண்ணுவோம். அதாவது ஒரே ஒரு ஆண் பார்க்கான ஒர்க்கா இருந்தாலும் சரி, 2 பெண்கள் பார்க்கான ஒர்க்கா இருந்தாலும் சரி, 3 சிறுவர்கள் பார்க்கறதுக்கான ஒர்க், 3 பேருக்குமே வந்து சேமான வந்து அந்த பார்க்குற வேலை வந்து சேம் தான். அப்ப டோட்டல் ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆணு, அதே மாதிரி டோட்டல் ஒர்க் வந்து அதாவது 2 பெண்கள், அதே மாதிரி வந்து டோட்டல் ஒர்க் வந்து இந்த 3 சிறுவர்கள், இவங்க 3மே சேம்னால ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மென்னு, ரெண்டாவது வந்துனா 2 வந்துடும் உமனும், மூணாவது வந்துடும் 3 பாய்ஸ். இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல வந்து 2 கொடுத்துருப்பாங்க, 2 ஈக்குவலன்ட் பண்ணி எஃபிஷியன்சி கண்டுபிடிப்போம். பட் இந்த இடத்துல என்ன 3 வந்து கொடுத்துருக்காங்களா, அண்ட் ஆல்சோ
நம்மளுக்கு கேள்வி வந்து 1 மேன் 1 உமன் 1 பை 3 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்களா 1 மேன் பிளஸ் 1 உமன் பிளஸ் வந்து 1 பை 3 பேர் சேர்ந்து வேலை பார்க்கும்போது எத்தனை நாள் வந்து நான் வேலை முடிப்பான்னு கேட்டுருங்களேன். நான் 1 உமனையும் 1 பை இதை அதாவது 1 மூணுக்கு ஈக்குவலண்டான 1 மேன் அதை வந்து கண்டுபிடிக்கிறேன். அதே மாதிரி 1 பைக்கு ஈக்குவலண்டா வந்து மென்னை கண்டுபிடிக்கிறேன். ஏன் கண்டுபிடிக்கிறேன் அது எல்லாத்தையும் போடும்போது வந்து இப்போ இங்க 1 மூணுக்கு பதிலா மென்னோடது போட வச்சுக்கிறேன். அதே மாதிரி 1 பைக்கு பதிலா மென்னோட போகும்போது எல்லாமே மென்னாயிரும். அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம் ஈஸியா மென்னோட வச்சு வந்து கண்டுபிடிச்சலாம். அதாவது என்ன மீன் பண்றேன்னா இங்க என்ன இருக்கு 1 மென்ஸ் ஈக்குவல் டு 2 உமன் இருக்குல்ல அதாவது 1 மென்ஸ் ஈக்குவல் டு 2 உமனுக்கு வந்துன்னா ஈக்குவலன் அர்த்தம். ஈக்குவலன் மீன்ஸ் வந்துன்னா இதை எப்படி எழுதலாம் மென் டிவைட் பை வந்து உமன் அப்படின்னு எழுதலாம். ஈக்குவலன் என்ன வரும் 2 பை 1 வரும். என்னன்னா மென் ஒரு நாளைக்கு வந்து 2 வேலை பார்த்தாங்கன்னா உமன் ஒரு நாளைக்கு வந்து ஒரு வேலை தான் பார்ப்பாங்க. அப்ப 1 டேல வந்துன்னா 1 டேல உமன் வந்து அதாவது 1 டேல வந்து ஒரு உமன் வந்துன்னா எவ்வளவு வேலை தான் பார்க்க முடியும் ஒரு ஒர்க்கு தான் பார்க்க முடியும். ஆனா 1 டேல வந்துன்னா மென் வந்து எவ்வளவு வேலை பார்ப்பாங்க 1 மென் வந்துன்னா எவ்வளவு வேலை பார்ப்பாங்க 2 ஒர்க் வந்து பார்ப்பாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து இவ்வளவு குழப்ப கூட தேவையில்லை. நான் டைரக்டா இங்க இருந்தே எடுத்துக்கலாம். அதாவது 1 மந்த்ஸ் ஈக்குவல் 2 உமன் இருக்குல்ல இதுல என்ன பண்ணிக்கன்னா 1 உமனை வந்து நான் எடுத்துக்கிறேன். 1 மூன் மட்டும்தான் வீணா என்ன 2 வந்து கீழே வந்துடும். என்ன வரும் 1/2 வந்து மென் வரும். என்ன மீனிங்னா இப்போ ஒரு நாள்ல வந்து ஒரு உமன் வந்து வேலை பார்க்கறான்னு வச்சுக்கலாம். அந்த வேலையை மென்னிட்ட கொடுத்தா அவங்க பாதி நாளே முடிச்சுவாங்க. அதுதான் இடத்துல மீனிங். அதே மாதிரி என்னன்னா இந்த 1 மன் வந்துன்னா இந்த 3 பைஸ் அதை ஈக்குவல் பண்றேன். அதாவது 1 மந்த்ஸ் ஈக்குவல் டு என்ன 3 வந்துன்னா பாய்ஸ் இருக்கு. இப்ப என்ன பண்றேன்னா 1 பாய் தான் வேணும்னா 1 பாய்க்கான வந்துன்னா அந்த மென்னை வந்து ஈக்குவல் பண்றதுக்கு என்ன பண்ணணும் இந்த 3 வந்து கீழே வந்துடும் 1/3 வந்து மென் அப்படின்னு வரும். அப்ப என்ன மீனிங்னா ஒரு நாள்ல ஃபுல்லா வந்து ஒரு பாய்ட்டு நம்ம வேலை கொடுத்தோம்னு வச்சுக்கலாம். அந்த வேலையை வந்து 1/3 டைமுக்குள்ளே என்ன அப்படின்னா அந்த மென் வந்து வேலை முடிச்சுருவாங்க. இங்க எதுக்காக இந்த ஒரு உமனை வந்து மென்னுக்கு ஈக்குவலண்டாகவும் ஒரு பாயை வந்து மென்னுக்கு ஈக்குவலண்டா யூஸ் பண்ணணும். இந்த 1 மூன் இருக்கு பாத்தீங்களா இதை நம்ம டேரக்டா என்ன 1/2 மென்னு போட்டலாம். அதே மாதிரி 1 வந்து பாய் வந்து 1/3 மென்னு போட்டலாம். அதாவது 1 மந்த்ஸ் ஈக்குவல் டு இங்க 1 மூணுக்கு பதிலா 1/2 வந்துன்னா மென்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 1 பாய்க்கு பதிலா 1/3 வந்துன்னா மென்னு எடுத்துக்கலாம். மென் காமனா இருக்குல்ல எல்லாம் எடுத்துக்கலாம். 1 பிளஸ் வந்து 1/2 பிளஸ் வந்து 1/3 வரும். இப்ப இங்க கீழே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். அப்ப என்ன இங்க காமனா எடுத்தோம்னா 6 வந்துன்னா காமனா எடுத்தோம்னு வச்சுக்கலாம். என்ன வரும் இங்க 6 வரும் பிளஸ் வந்து மூவி 2 6 வரும் பிளஸ் வந்து 2 வரும். இப்ப என்ன மீனிங்னா மென்னு இன்ட்டு வந்துடும் 6 பிளஸ் 3 பிளஸ் 2 அப்ப 11 வரும். இப்போ 11/6 மென்னு தான் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 1 மென் 1 உமன் 1 பை இது எல்லாமே ஈக்குவல் என்ன பண்ணிக்கிறேன்னா 11/6 வந்து மென்னா மாத்திக்கிறேன். இப்ப என்ன மீனிங்னா ஒரு மென் வந்துன்னா அவர் மட்டுமே வந்து வேலை பார்க்க ஏன்னா கொஸ்டினே வந்து கொடுத்தாங்க ஒரு மென்னு மட்டும் வந்து எவ்வளவு நாள் பார்ப்பாராம் 121 நாள் பார்க்குறாங்க. இப்போ ஒரு மென்னு மட்டும் வந்து 121 டேஸ்ல வந்து ஒரு வேலை பார்க்கறான்னு வச்சுக்கலாம். இப்ப எவ்வளவு பேருன்னா 16/6 அதாவது 11/6 வந்து மென்னு எத்தனை நாள்ல வந்து வேலை முடிப்பாங்க. இது எக்ஸ்னு வச்சோம் எக்ஸ் வேணா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப எக்ஸ் வேணா என்ன 121 இந்த 6 வந்து மேல வரும் கீழே 11 இருக்கும். ஒரு மணி வந்து 1 போட்டாலும் 1 தான் இல்லாட்ட போடாமல இருக்கலாம். 11ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 11 11 121 11 6 வந்து 66. இப்ப என்ன மீனிங்னா 66 நாள்ல வந்து என்னன்னா இங்க இருக்கிற அதாவது 1 மன் 1 உமன் 1 பை எல்லாம் சேர்ந்து வந்து வேலையை முடிப்பாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 66 ஆன்சர் 7 இருக்கு. இப்ப எதுக்கு இந்த கொஸ்டினை நான் ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன்னா ஆக்சுவலி இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கலாம். இடத்துல 3 இது கொடுத்துருக்காங்க. இந்த இதுல 3 கொடுக்கும்போது வந்து இந்த மென் அண்ட் உமனுக்கும் அதே மாதிரி மென் அண்ட் பாய் பார்க்கும்போது வந்து எஃபிஷியன்சி சேஞ்ச் ஆகும். அதனால என்ன அப்படின்னு பார்த்தா இந்த எல்லா இதுமே உமனையும் பாயும் வந்து ஒரே ஈக்குவலண்டா மென்னுக்கு கொண்டு வந்து வச்சுக்கலாம். அதை வச்சு என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மென்னு வந்து 121 டேஸ்ல முடிக்கிறாங்கன்னா அப்ப 16/6 மென் வந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அது எக்ஸ்னு வச்சு கண்டுபிடிச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளை பாக்ஸ் மெத்தட் மூலம் வந்து நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னென்னமோ பண்றாங்களே அப்படின்னு மாதிரி டவுட் இருக்கும். பட் கொஞ்சம் நீங்க வந்து என்னன்னா கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஸ்டினுக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது மிஸ் ஆகாது. இந்த கொஸ்டின் தான் நிறைய டைம் வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பேட்டர்ல தான் வந்து கொஞ்சம் டஃபா இருக்கும். பசங்க வந்து ஆன்சர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 5th கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொன்னு சொன்ன மாதிரிதான் அதாவது இந்த 4th கொஸ்டின்ல வந்து என்னன்னா எதுக்காக நம்ம இந்த 1 மென்னு 1 உமன் 1 பாய்ஸ் எல்லாத்தையும் நம்ம மென்னுக்கு ஏத்தாப்புல மாத்தணும் அப்படின்னா இதுல கேள்வியே வந்து 3 பேரை வந்து கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் எதுவுமே 3 பேரை வச்சு சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்படி 3 பேரை வச்சு சொல்லும் போது என்ன ஆகணும் நம்மளால எஃபிஷியன்சி வந்துன்னா கரெக்டா வந்து எடுக்க முடியாது. 2 பேர்னு வச்சுக்கலாம் டக்கு டக்குன்னு எஃபிஷியன்சி எடுக்கலாம். இப்போ 3 பேர் எடுத்துன்னு வச்சுக்கலாம். இப்போ 1 மெனுக்கும் 2 மனுக்கு நான் எஃபிஷியன்சி எடுக்கணும்னு வச்சுக்கலாம். அதாவது 1 டேல வந்துன்னா அவங்க எவ்வளவு பார்ப்பான்னு எடுத்துன்னு வச்சுக்கலாம். அதை நான் 1 மென்னுக்கும் 3 பாய்ஸ் ஈக்குவல் பண்ணும்போது மாறும். ஸோ அதனால என்ன பண்ண முடியும்னா நம்ம கரெக்டா எடுக்க முடியாது. அதனால இந்த மாதிரி மாத்தி வந்து ஆன்சர் பண்றோம்.
பட் இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின், அதாவது 3 கொஸ்டின்லாம் பாருங்களேன். இதெல்லாம் வந்துனா செட்டா வந்துனா 2 பேரா குடுத்துருப்பாங்க. இங்க ஒரு செட்ல வந்து 2 பேரு, அடுத்த செட்ல 2 பேரு, அடுத்த செட்ல 2 பேரா வச்சு வந்து கேட்டனால, நம்ம டைரக்ட்டா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் டோட்டல் வொர்க்க ஈக்குவலன்ட் பண்ணுவோம். அதன் மூலம் எஃபிஷியன்சினா என்ன? 1 டேல எவ்வளோ வேல பார்ப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிப்போம். அத வச்சு என்ன? டோட்டல் வொர்க் கண்டுபிடிப்போம். டோட்டல் வொர்க்க வச்சு வந்து அவங்க கேட்ட கேள்விக்கு ஏத்தால ஆன்சர் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன். நம்மளுக்கு ஆன்சர் வந்துரும். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அந்த 3 பேர் வந்தா மட்டுமே இந்த பேட்டர்ன் வரும். அத மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்ப அந்த கொஸ்டின பார்த்தலாம். 10 வுமன் கேன் டூ எ வொர்க் இன் 6 டேஸ் and 6 men can do the same work in 5 days. If all the men and women work together, then how many days will they take to finish this work? இது என்ன நார்மல் பேட்டர்ன். ஏன்னா 10 உமன் வந்து 6 நாள்ல வேலை பார்க்குறாங்களாம். அப்ப இத வச்சு என்ன டோட்டல் ஒர்க் வரும். அதே மாதிரி வந்து 6 மென் வந்து 5 நாள் வேலை பார்க்குறாங்களாம். இப்ப இத வச்சு என்ன டோட்டல் ஒர்க். இப்ப என்ன பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துனா அந்த 10 உமனுக்கான இது வந்துனா அது வந்து டோட்டல் ஒர்க் வந்து 1ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி செகண்ட்ல வந்து 6 மென் இருக்காங்களா, அது வந்து டோட்டல் ஒர்க் 2ன்னு வச்சுக்கலாம். டோட்டல் ஒர்க்னா என்ன? எஃபிஷியன்சி இன்டு டைம். எஃபிஷியன்சி என்ன? எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? இங்க 10 உமன் வந்து வேலை பார்க்குறாங்க. டைம்னா என்ன? எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க? இங்க 6 நாள் வேலை பார்க்குறாங்க. ஈக்குவலன்ட் வந்து எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? 6 மென் வந்து வேலை பார்க்குறாங்க. எத்தனை நாளு? 5 நாள். இப்ப 5 6 60 உமன் வரும். ஈக்குவலன்ட் வந்து 6 5 30. ஸோ அப்ப 30 மென்னு வரும். இப்போ உமன் பை வந்து மென்னுக்கான எஃபிஷியன்சி எடுத்தோம்னா 30 பை வந்து 60ன்னு வரும். 0 0 அடியாரும் 1 3 26. அப்போ 1/2. அப்ப என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 டேல அதாவது ஒரு நாள்ல வந்து உமன் வந்துன்னா, அதாவது ஒரு உமன் வந்துன்னா எவ்வளவு வேலை பார்ப்பாங்கன்னா, ஒரு ஒர்க் பார்த்தாங்கன்னா, அதே 1 டேல ஒரு மென் வந்து எவ்வளவு வேலை பார்ப்பாங்கன்னா, 2 ஒர்க் வந்து பார்ப்பாங்க. இப்ப நம்ம இத வச்சு என்ன பண்ணலாம்? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சலாம். சில வந்து டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்க எய்தர் இந்த சைடு யூஸ் பண்ணலாம், ஆர் வந்து இந்த சைடு யூஸ் பண்ணுங்க. இந்த 2 சைடுமே யூஸ் பண்ணாலும் வந்து டோட்டல் ஒர்க் சேமா தான் வரப்போகுது. 10 உமன் இன்டு வந்து 6 இருக்குல்ல. உமனோடது என்ன? ஒரு நாள் அதாவது ஒரு உமன் வந்து எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்களாம்? ஒரு ஒர்க் தான் பண்ணுவாங்க. அப்ப 10 இன்டு 1 தான் போடுவேன். இன்டு என்ன வரும்? 6 வரும். அப்ப 5 வந்து 60. இப்ப டோட்டல் ஒர்க் என்ன அப்படின்னா, டோட்டல் ஒர்க் வந்து 60 ஒர்க். இத வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா, அவங்க கேட்ட கேள்வி வந்து ஆல் த மென் அண்ட் வந்து ஆல் த உமன் வந்து ஒர்க் டுகெதராம். இப்ப மொத்த மென் என்ன? இங்க வந்து 10 வந்து உமனு, இங்க வந்து 6 மென்னு. அப்ப மொத்தமா பார்த்தோம்னா, இந்த இடத்துல எழுதும் 10 உமன் பிளஸ் வந்து 6 மென். 2 பேரும் சேர்ந்து வந்து எத்தன நாள்ல வந்து வேலை பார்த்தா, அதாவது அந்த டே வந்து தெரியாது. ஈக்குவலன்ட் என்ன? டோட்டல் ஒர்க் என்ன? 60 டோட்டல் ஒர்க். அதாவது ஃபார்முலா தானே. டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு என்ன? எஃபிஷியன்சி இன்டு டைம். டைம் தான் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்ப எக்ஸ் தான் வேணும்னா, இந்த இடத்துல 10 இன்டு உமனுக்கானது என்ன? உமன் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒர்க் பண்ண முடியும். அப்போ ஒரு ஒர்க் அதாவது 10 உமன்னால வந்து ஒரு உமன் ஒரு ஒர்க்னா 10 உமன் வந்து பார்க்க எவ்வளோ? 10 இன்டு 1 போடுவோம்ல, அதுதான் போட்டிருக்கேன். பிளஸ் 6 இன்டு ஒரு மென் வந்து என்னன்னா, ஒரு நாளைக்கு வந்து 2 ஒர்க் பண்ணா, அப்ப 6 மென் சேர்ந்து என்ன? ஒரு நாளைக்கு வந்துன்னா, அப்ப 2ஆல போடுவோம். அப்ப 6 12 ஒர்க் வந்து பார்ப்பாங்க. இத இதோட ஈக்குவலன்ட் பண்ணா 60ஓட ஈக்குவலன்ட் பண்ணுவோம். இப்ப நம்மளுக்கு எக்ஸா வேணும் அப்படின்னா, இங்க 10 இங்க 6 வந்துனா 12. அப்ப 22ன்னு வரும். மேல வந்து 60 கீழ வந்து 22. அத 22ஆல அடிச்சோம்னா, ஓர் 22 22, 2 22 வந்து 44 வரும். 3 22 66 போயிரும். தாண்டி போயிரும். அதனால 2 22 44. மிச்சம் ரிமைனிங் பார்த்தா 16 இருக்கும். டிவைடட் பை வந்து 22. இத 4ஆல அடிச்சோம்னா 4ஆல அடிக்கும்போது 2ஆல அடிக்கலாம். இங்க 8 அப்படின்னு வரும். இத 2ஆல அடிச்சா 11 வரும். 2 8/11 டேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்ளீட்டான வந்து டோட்டல் ஒர்க்க இவங்க எல்லாம் சேர்ந்து முடிப்பாங்க. மென் அண்ட் வுமன் சேர்ந்து. 2 8/11 எங்க இருக்கு? 2 8/11 ஆன்சர் ஈல இருக்கு. இது அந்த நார்மல் பேட்டர்ன் தான் உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். அடுத்து போயிடலாம். 6th கொஸ்டின் பார்த்தோம். 8 மேன் கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 45 டேஸ். 8 வுமன் கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 18 டேஸ். இன் ஹவ் many டேஸ் வில் 5 men and 8 women together complete the same work. இதுவும் சிம்பிள் தான். என்ன? ஃபர்ஸ்ட் வந்து 8 men எத்தனை நாள்? 45 நாள்ல வந்து வேலை பார்க்குறாங்க. ஈக்குவலன்ட் என்ன பண்ணுவோம்னா, அடுத்து 8 உமன். ஸோ 8 உமன் வந்து 18 நாள்ல வேலை பார்க்குறாங்களாம். ஈவன் இப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணாம கூட வந்து டைரக்ட்டா கூட அடிச்சுக்கலாம். இங்க 8க்கும் இங்க 8க்கும் அடியேறும். அதே மாதிரி 9ஆல அடிச்சோம்னா 9 18. இது 9ஆல அடிச்சோம்னா 5 அப்படின்னு வரும். இப்ப மென் பை வந்து 3வது என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 2/5 அப்படின்னு வரும். அப்ப என்ன மீனிங்? 1 டேல வந்து ஒரு மென் வந்து 2 ஒர்க் வந்து பார்த்தாங்கன்னா, 1 டேல ஒரு வுமன் எத்தனை வேலை பார்க்கணும்னா, 5 வேலை வந்து பார்ப்பாங்க. இப்ப இத வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா, டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்க இதுல ஏதாவது ஒண்ணு வந்து அப்ளை பண்ணலாம். 8 மென் இன்டு 45 இருக்குல்ல. இப்ப என்ன பண்ணலாம்? இந்த மென் மீன்ஸ் வந்து 8 இன்டு மென் ஒரு நாளைக்கு என்ன 2 ஒர்க். அப்ப 8 பேர் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்ப ஒரு நாளைக்கு 8 வேணும். 2ஆல நான் மல்டிப்ளை பண்ணுவேன். இன்டு 45. இப்ப எண்ணி 2 வந்து 16. 16 இன்டு 45 போட்டோம்னா 720 வரும். இப்ப டோட்டல் ஒர்க் வந்துன்னா 720 ஒர்க். இதுக்கப்புறம் என்ன? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சோம். கேள்வி வந்து என்ன சொல்லிருக்காங்க? 5 மென்
8 உமன் வந்து சேர்ந்து வேலை பார்த்தா. அப்ப 5 மென் பிளஸ் வந்து 8 உமனுக்கு தான் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம என்ன டோட்டல் ஒர்க் ஃபார்முலா என்ன? ஈக்குவலன்ட் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைம் வரும். டோட்டல் ஒர்க் வந்து மொத்தம் 720 ஒர்க்கு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஈக்குவலன்ட் என்ன? எஃபிஷியன்சி மீன்ஸ் வந்து எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? 8 மென்னு பிளஸ் வந்துன்னா 5 மென்னு பிளஸ் வந்து 8 உமனு. 5 இன்ட்டு மென்னோடது என்ன? ஒரு நாளைக்கு மென் வந்துட்டு 2 ஒர்க் பார்ப்பாங்க. பிளஸ் வந்து 8 உமன் வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 ஒர்க் பார்ப்பாங்க. அதை போட்டு இந்த டைம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டைம் தான் வேணும். 2 வந்து 10 இன்னஞ்சா 40 40 பிளஸ் 10 வந்து 50 டைம் தான் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா 720 டிவைட் பை வந்து 50 இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடியாரும். இது 5ஆல் அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா 1 5 5 மிச்சம் 22 வரும். 4 5 20 மிச்சம் ரிமைனிங் 2 இருக்கும். அப்போ 2/5 இப்போ 14 2/5 டேஸ் என்னன்னா இந்த மொத்த ஒர்க் வந்து முடிப்பாங்க. 14 2/5 எங்க இருக்கு? ஆன்சர் சில இருக்கு. பேட்டர்ன் மட்டும் கிளாரிட்டியா இருங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து மிஸ் ஆகாது. லாஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தா 4 men and 7 women can do a work in 8 days. 7 men and 4 women can do a same work in 5 days. Find the number of day in which 8 women can finish the work. இதுல என்ன வந்து ஒரு டீம் இருக்கு, அடுத்து ஒரு டீம் இருக்கு. அப்ப டோட்டல் ஒர்க் ஈக்குவல் பண்ணுவோம். 4 men plus 7 women. அவங்க எத்தனை வேலை பார்க்குறாங்க? 8னா ஈக்குவலன்ட் என்ன வரும்? 7 மென்னு அதே மாதிரி வந்து பிளஸ் 4 உமனு ஈக்குவலன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எத்தனை வேலை பார்க்குறா? 5 வேலை பார்க்குறாங்க. இப்போ 4 வந்துன்னா 8ஆல் மல்டிப்ளை பண்ணா 32. அப்போ 32 மென்னு மைனஸ் போட்டு இங்கே 7 5 என்ன வரும்? 35. அப்போ இங்கிட்ட வரும்போது 35 மென் அப்படின்னு வரும். ஈக்குவலன்ட் வந்து அடுத்து 4 5 வந்து 20. அப்போ 20 உமன் மைனஸ் இங்கே 7 இன்ட்டு 8 56. ஸோ 56 உமன் இருக்கும். இங்கே என்ன 32ல் 35 போச்சுன்னா -3 வந்து மென் இருக்கும். ஈக்குவலன்ட் வந்து 20ல் 56 போச்சு அப்படின்னா -36 உமன் இருக்கும். ஸோ மைனஸுக்கு வந்து அடியாரும். இப்போ மென் பை வந்து உமன் வேணும் அப்படின்னா ஈக்குவலன்ட் என்ன பண்ணிக்கலாம்? 36 டிவைட் பை வந்து 3 ஒரு 3 3 13 13 பை வந்து 1 சாரி 13ல் 12 தானே வரும். 12 3 தான் 36. இப்போ என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டேல அதாவது எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டோம். 1 டேல ஒரு மென் வந்து எவ்வளோ வேலை பார்ப்பாங்கன்னா 12 வந்து ஒர்க்கு பார்த்தோம். அதே 1 டேல ஒரு உமன் வந்து எவ்வளோ வேலை பார்ப்பாங்கன்னா ஒரு ஒர்க் தான் பார்ப்பாங்க. அந்த 1 டேல அவங்க எவ்வளோ வேலை பார்ப்பாங்க? அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? கேட்ட கேள்வி வந்து 8 உமன் வந்து எவ்வளோ நாள் வந்து வேலை முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்தம் ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ ஒர்க் டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிச்சிருவோம். டோட்டல் ஒர்க்குன்னா இது ரெண்டுல ஏதாவது ஒன்றில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் அப்ளை பண்ணணும். 4 மென்னு ப்ளஸ் வந்து 7 உமன் இன்ட்டு என்னன்னா 8 அப்படின்னு இருக்கா? இப்போ மென்னோடது என்ன? 4 இன்ட்டு மென் வந்துன்னா 12. இப்போ 12 ப்ளஸ் வந்து 7 இன்ட்டு உமனோடது வந்து ஒரு நாளைக்கு 1 தான். இன்ட்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 8 அப்படின்னு வரும். 12 4ஆல் போட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா 48 ப்ளஸ் வந்து 7 இன்ட்டு 8 இருக்கு. 48 ப்ளஸ் 7 அப்படின்னு போட்டால் 55ன்னு வரும். 55 இன்ட்டு 8 55 8ஆல் போட்டோன்னா 440ன்னு வரும். அப்போ என்ன மீனிங்னா டோட்டல் ஒர்க் வந்து 440. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 440. இப்போ நம்ம கேள்வி என்ன? 8 உமன் வந்து எத்தனை நாள் வந்து வேலையை முடிப்பாங்க? அதான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன டோட்டல் ஒர்க்ஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்ட்டு டைமு. டோட்டல் ஒர்க்கு 440 எஃபிஷியன்சி என்ன? அந்த 8 உமன் பார்க்குறது இன்ட்டு டைம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த உமனோடது அதாவது இப்போ என்ன அந்த 440 அப்படியே இருக்கட்டும். இப்போ 8 உமனும் ஒரு உமன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தான் பார்ப்பாங்கன்னா அப்போ 8 உமன் ஒரு நாளைக்கு எவ்வளோ பார்ப்பாங்க? 1 மட்டும் போட்டால் போதும். இன்ட்டு என்ன டைம். இப்போ என்ன நம்மளுக்கு டைம் தான் வேணும் அப்படின்னா 440 டிவைட் பை வந்து 8 அப்படின்னு வரும். இதை 8ஆல் அடித்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா எண்ணஞ்சா 40ன்னு வரும். மிச்சம் 4 இருக்கும். அகைன் வந்து எண்ணஞ்சா 40. இப்போ என்ன 55 நாள்ல வந்துன்னா இந்த 8 உமன் வந்து வேலையை முடிப்பாங்க. அதனால இந்த கொஸ்டின் 55 எங்க இருக்குன்னா ஆன்சர் பில இருக்கு. இங்க பார்த்தா நம்ம இந்த டைப்ல இவ்வளோ கொஸ்டின் பார்த்துருக்கல. இதுல எல்லாத்துலயும் சேமான ஒரு பேட்டர்ன் தான். பட் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் மாத்திருக்கேன். அதுல ஏன்னா 3 பேரை வச்சு கொடுத்தனால 2 பேரை வச்சு கொடுத்தா வந்து சேம் பேட்டர்ன் தான். முதல் என்ன கண்டுபிடிப்போம்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சோம். அதை வச்சு என்னன்னா டோட்டல் ஒர்க்கு அந்த டோட்டல் ஒர்க் வச்சு என்னன்னா அங்கே கேட்ட கேள்விக்கு ஏத்தாப்புல இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். இதோட என்னன்னா டைம் ஒன் ஒர்க் ரிலேட்டடா என்னென்ன டைப்லாம் இருக்கோ எல்லா டைப்பும் நம்ம பார்த்துட்டோம். இதை மட்டும் நல்லா நீங்க லேர்ன் பண்ணிக்கங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது. ஏன்னா ஃபண்டமெண்டல் நீங்க ரொம்ப கிளாரிட்டியா இருந்தீங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நம்மளால என்ன பண்ணோம்னா அதுக்கு ஏத்தாப்புல வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். நம்ம இந்த பார்க்குற கிளாஸ் எல்லாத்துக்கான பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலான பனி ஆப்ல அப்லோட் பண்றேன். நீங்க வந்து அது ஒரு ரிவிஷன் சீரிஸ்க்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.